ஸோ இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று வந்துட்டு நான் 400 to 445 வரைக்கும் நீட்டில் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா என்னென்ன ரேங்கிங்கில் வருவீங்க அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ 650லேருந்து 695 வரைக்கும் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ரேங்கிங்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனலிஸ்ட்டு எஜுகேஷனிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்படி தான் வரும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. பட் நீங்கள் இந்த ஸ்கோர் வாங்கினீங்கன்னா இந்த ஸ்கோர் எடுக்கலாம் அப்படிங்கிற இந்த ரேங்க்குள்ளே வரலாம் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு தான். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ஒரு இதாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்கோர் உங்களுக்கு வருமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. 650 ப்ளஸ் எடுத்தீங்க அப்படின்னா அப் டு 7,950வது இடத்துக்குள்ள நீங்கள் வரலாம். அதே 655 ப்ளஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 7,200வது ரேங்கிங்கில் இருக்கலாம். 660 ப்ளஸ் வரைக்கும் எடுத்தீங்கன்னா 6,450வது இடங்கள்ல நீங்கள் இருக்கலாம். இன்கேஸ் 665 ப்ளஸ் எடுத்தீங்க அப்படின்னா 5,700வது இடங்கள்ல நீங்கள் இருக்கலாம். 670 ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 4,900. அதே 675 ப்ளஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 4,150 4150. 680 ப்ளஸ் இருந்தீங்க அப்படின்னா 3,400 ரேங்குக்குள்ளே நீங்கள் வரலாம். இதே 685 இருந்துச்சு அப்படின்னா 2650 அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸுக்குள்ளே நீங்கள் போகலாம். 690 ப்ளஸ் எடுத்தீங்க அப்படின்னா 1,850வது இடத்துல நீங்கள் இருக்கலாம். 695 ப்ளஸ் எடுத்தீங்க அப்படின்னாலே 1,100வது இடங்கள்ல இருக்கலாம். ஸோ 650 எடுத்தீங்கன்னா 8,000 பக்கத்தில் போகிறீங்க. 695 எடுத்தீங்க அப்படின்னா 1000த்துக்குள்ளே வந்துடுறீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அன்அஃபீஷியல் ஆன்சர் கீலாம் வந்துட்டு விட்டுருக்காங்க. கொஞ்சம் எக்ஸாமு டஃப்பாக தான் இருந்துச்சு. அதனால் மேபி என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃபும் கம்மியாகலாம். இப்படி கட் ஆஃப் கம்மியாச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு பிளேஸ் கிடைக்க வாய்ப்புகள்